ஐயா ஐயா நீங்கள் அப்புறமா சாப்பிட்லாம். கொஞ்சம் அங்கே வைங்க, அதை வைங்க, ஆரம்பிக்க போகிறோம். வணக்கம் நேயர்களே, நம்மளது கேள்விக்கு என்ன பதில்ல நம்ம பிபிஎஸ் ஐயா வந்திருக்காரு. அவர் எப்படிலாம் இடம் மாறி கட்சிக்கு துரோகம் அளித்திருக்காரு நம்ம பார்க்கலாம். 1500 ரூபாய்க்குன்னா என்னை கட்டாயப்படுத்தினாங்க, அதனால என்னை மிரட்டினாங்க. நான் தனியாக வந்துட்டேன். மிரட்டினாங்க? என்ன மிரட்டல்கள் உங்களுக்கு வந்துச்சு? குலை மிரட்டல். குலை மிரட்டல். வாட்டிக்கு அலையில உங்களுக்கு வந்து 7 எம்எல்ஏக்கள் இருந்திருக்காங்க. அப்போ அந்த எம்எல்ஏக்களை மறுபடியும் மிரட்டி அவங்க கைவசம் இருக்க கூடாது, நீங்க முடி பண்ணிட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? மிச்சம் சாப்பிட்டீங்க அதே மாதிரி. அப்ப விட்டு கொடுத்துருவீங்களா எம்எல்ஏவை? அப்பெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன் அப்போ விட்டு கொடுக்காது? நீங்க ஏன் பதவி இருக்கிறப்போ 2 நாள் முன்னாடி நல்லா பேசியிருந்தீங்க, இங்க ஏன் நீங்க கட்சி விட்டு விலைக்கு போறீங்க? நான் வந்து அதிமுகவுக்கு பங்கம் விளைவிக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளவு பெரிய இது பண்ணிருக்கீங்களே, இதை வந்து கட்சி இது பண்ற மாதிரி தானே. கட்சியை கலைக்க எவ்வளவு பேர் முயற்சி செய்வாங்களே. இப்போ நீங்க வந்து இதை மறைமுகமா இல்ல சசிகலா தரப்பினர் வந்து சொல்றீங்க இந்த மாதிரி அவங்க எனக்கு வந்து இது பண்றாங்க, குடும்ப ஆட்சியே பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. இது உங்களுக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்துலன்னு தெரியாதா? அன்னைக்கு வந்து நீங்க தானே போய் வற்புறுத்தினீங்க. அந்த அம்மா சும்மா தானே இருந்தாங்க, அவங்கள வற்புறுத்தி நீங்க தானே கட்சிக்கு வர வச்சீங்க. கட்சிக்கு வர வச்சுன்னா நான் மக்களுக்கு நல்லது செய்யதான் வர வச்சேன், எங்களுக்கே கெட்ட. எப்படி நீங்க வந்து மணல் ஆத்துல எவ்வாறு மணலை கொள்ளையடிக்கிறாங்க அதுக்கு திட்டமிட்டு வர வச்சிருக்கீங்க எல்லாரையும். சரி, உங்களுக்கு எம்எல்ஏக்கள் வர வேண்டியது ஏன் எம்பிக்கள் கூடுறாங்க? 10 எம்பிக்கள் மேல வந்திருக்காங்க. ஏன் அது? நான் என்ன ஆதரிக்கிறவங்க என்கிட்ட வந்து ஆதரிக்கிறாங்க. அது நான் அப்போ வந்து நீங்க பிஜேபியோட கூட்டணி வைக்க ரெடியா இல்ல, அப்படிதானா? அப்படிதான். இல்லையா? இப்ப அவங்க மத்திய எம்பி வர்றதுக்கு காரணம் அதானே இருக்க முடியும். எம்பிக்கள் வராங்கன்னா அது பாராளுமன்றத்தில் எம்பிக்கள் வராங்கன்னா அதான காரணமா இருக்கு. மத்திய அரசோட கூட்டு வைக்க தானே இந்த பிளானு. அது என்னன்னு தெரியல, என்ன ஆதரிக்கிறாங்க. அது நடந்தபடி நடக்கும். சரி, நீங்க எப்படி ஆட்சி அமைப்பீங்க? இப்போ வந்து உங்கள்கிட்ட 7 எம்எல்ஏ வச்சு நீங்க எப்படி ஆட்சி அமைப்பீங்க? 7 எம்எல்ஏ இன்னும் நிறைய பேர் இருக்காங்களே, வருவாங்க கட்டாயம் வந்துருவாங்க. சரி, இப்போ வந்து அம்மாவோட காலகட்டத்தில் உங்களுக்கு ரெண்டு தடவை முதல்வராக ஆட்சி அமைச்சாங்க. அப்போ வந்து திருமதி சசிகலா அவங்க பண்ண ஒரு அறிவுறுத்தல் போய் தான் உங்களை அமைச்சாங்க. இப்போ 3ஆவது தடவை நீங்க வந்து அவங்க இறந்து போன அடுத்த ஒரு மணி நேரத்திலே போய் பதவி ஏற்றிட்டீங்க. அது பதவிக்கான ஆசை இல்லையா? ஆசை இல்லையே, அம்மா சொன்னதுனால தான் நான் ஏத்துக்கிட்டேன். அம்மா எப்படி செத்து போன பிறகு உங்க கனவுலன்னு சொன்னாங்களா? நான் இப்ப எல்லா எம்எல்ஏயும் கூடி பேசிதான் முடிவு எடுத்தாங்க. எல்லா எம்எல்ஏயும் அப்ப ஏன் உங்க பக்கம் எல்லா எம்எல்ஏயும் வரல? இப்போ 7 எம்எல்ஏக்கள் தான். அதுதான் அடைச்சி வச்சிருக்காங்களே. அவங்க தான் பேட்டி கொடுக்குறாங்க, நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ட்டு. எங்க கொடுக்குறாங்க? நீங்க தான் தொலைக்காட்சியில பாக்கலாமே. உங்க பக்கம் சேர்றதையும் காட்டுறாங்க, அந்த பக்கம் எம்எல்ஏக்கள் 127 எம்எல்ஏக்கள் இருக்காங்களே, அந்த எம்எல்ஏக்கள் ஏன் உங்க பக்கம் வரல? அதான் அடைச்சு வச்சிருக்காங்க சொல்றாங்க. பாக்கியெல்லாம் அவங்க தான் இப்ப எனக்கு அவங்க கால் பண்ணி சொல்றாங்களே, எங்க நிருபர்களும் அவங்களே கால் பண்ணி சொல்றாங்களே இந்த மாதிரி. எல்லாம் திமுக சதி. என்கிட்ட அந்த பதிலுக்கு கேள்வி இல்ல. இது வந்து முழுக்க பின்னாடி திமுக சதி இருக்கிறதா மக்கள் சொல்றாங்களே, அதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? மக்கள் நினைக்கிறது நான் பொறுப்பு கிடையாது. அப்ப மக்களால தானே நீங்க தேர்ந்தெடுத்து வருகிறீங்க. அப்ப மக்கள் நினைப்புக்கு தானே பொறுப்பாகப்படுறீங்க. மக்கள் என்னமா நினைப்பாங்க, அதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பாக முடியுமா? அப்போ வந்து சின்னம்மா மட்டும் நீங்க அவளை அலட்சியமா சொல்லிடுறீங்களா? அது இப்படி சின்னம்மா என்ன நடக்கிறதானே நாங்க சொல்றோம். அப்ப மக்களும் நடக்கிறதானே சொல்றாங்க. இன்னொன்று நான் கேட்டுக்கிறேன், நீங்க வந்து ஜெயலலிதா அம்மாவோட அவங்க வந்து எந்த பொறுப்புலையும் இல்லை அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து வேலைக்காரியா இருந்தாங்க. இது சமூக வலைத்தளங்கிறது அவங்களுக்கான நான் பதிலடி கொடுக்குறேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு உழைப்பால தான் முன்னாடி வராங்களோ இல்லையே, தவறான செயலில் ஈடுபட்டு முன்னாடி வந்தது இல்லை. இப்போ நீங்க சொல்றவங்களை மட்டும் நான் சொல்றேன், உங்க அப்பா அம்மா உழைத்து தானே வராங்க. உங்க அப்பா அம்மா உழைத்து வர அந்த டயத்துல நீங்க வந்து ஆயா அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்துவீங்களா? அது மாதிரி தான் உங்களை உழைப்பால முன்னாடி வந்து நிறுத்திருக்காங்க. இது தவறே இல்லையே. அது சரி, நான் கேக்குறேன், ஜெயலலிதா செத்த பிறகு ஏன் உடனே பதவி ஏற்கணும்னு நான் கேக்குறேன். பதவி ஏற்க சொன்னதே நீங்க தானே. யாரு? நான் எங்க சொன்னேன்? ஆமா, நீங்க தான் சொன்னீங்க. என்ன நான் சொன்னேன்? நீங்க தான் சொன்னதான் சமூக வலைதளங்கள்ல வருது, நேராவும் காட்டினீங்க. நீங்க தான் காலில் கும்பிட்டு விழுந்து எல்லாம் அது இருக்கட்டும். காரு வரதுக்கு முன்னாடி கார் டயர்ல விழுறீங்க. அது என்ன? ஜெயலலிதா அம்மாவுக்கு தான் விழுந்தோம், சசிகலாவுக்கு எல்லாம் விழுந்தது வீடியோ ஆதாரம் இருக்குது. அது என்ன ஃபேக் வீடியோவா இருக்கும்? ஃபேக் வீடியோ நீங்க பாத்தீங்களா? நீங்க எப்படி Facebook இருக்கீங்களா? இருக்கேன். உங்க ஐடியா சொல்லுங்களேன். ஐடியா பிபிஎஸ். சரி, நீங்க வந்து இப்படி சின்னம்மா மேல இவ்வளவு குற்றங்கள் வைக்கிறீங்களே, அப்ப அந்த குற்றம் செய்யும் போது நீங்க கூட தானே இருந்தீங்க. அப்ப தெரியலையா உங்களுக்கு? சொல்லுங்க பிபிஎஸ். அடுத்த கேள்வி நான் குயிஸ் நடத்தல, மக்களுக்கான ஒரு நிகழ்ச்சி தான் நடத்துறோம்.
கொஞ்சம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு அவரை பேட்டி அளிக்கலாம். ஐயா பரபரப்பாக பேசுகிற மாதிரி சொல்லுங்க. என்னை வந்து அடித்தாங்க, என்னை வந்து மிரட்டினாங்க, எல்லா எம்எல்ஏ வந்து கையெழுத்து வாங்கிட்டோம், எல்லாம் பக்கம் வந்துடுவாங்க. நாங்கள் நீங்கள் திமுக பாஜகவோட கூட்டணி இருக்கலாம் சரிதான், ஆனால் இவங்களுக்கு தெரியக்கூடாது. கமெண்ட் ரெடியாக இருக்கீங்களா? வணக்கம் நேயர்களே, இடைவேளைக்கு பிறகு கேள்விக்கு என்ன பதில் பேண்டை நான் பேசுகிறேன். பிபிஎஸ் ஐயா சொல்லுங்கள், உங்களை வந்து வற்புறுத்தி தான் இந்த முதல்வர் இதுக்கு கொண்டு வந்தாங்களா, இல்லை வந்து வற்புறுத்தினால தான் நீங்கள் வந்து தனியாக ஒரு அணி உருவாக்குறீங்களா? வற்புறுத்தி தான் என்ன ராஜினாமா பண்ண. உங்களை அடித்தார்களா? அடித்தாங்க. எப்படி? கட்டையாலையா, செருப்பாலையா, கையாலையா? கையால. யார் உங்களை அடித்தார்கள்? அங்க சசிகலாவுக்கு ஆதரவா இருக்க அந்த பாடி கார்ட்ஸ். ஆனா அவங்க எல்லாம் வந்து இப்ப இல்லவே இல்லையா? அந்த அம்மா மட்டும் தான், சின்னம்மா மட்டும் தான் தனியாக மாளிகையில இருக்காங்க. எப்படி? அப்ப அடித்ததுதான் அந்த அளவுக்கு கேவலமான ஒரு, நீங்க வந்து ஒரு தைரியம் இல்லாத ஆணாக தான் முதல்வர் பதிவு வச்சீங்களா? அப்படின்னா சொல்ல அடிச்சாங்கன்னு சொல்றீங்களே, அப்ப வெளில தெரியாம போயிட்டாது. நான் என்ன பண்றது? நான் ஒன்னும் தைரியமா இருங்க. உங்களை ஒரு 10 பேர் அடிக்கிறாங்க, நீ 8 அடிப்பீங்களா? நீங்க நான் அடிக்க மாட்டேன். ஆனா அப்பயும் வந்து நான் சொல்லிடுவேன் என்ன அடிச்சாங்க அப்படின்னு. நீங்க 2 நாள் தனியா பேசிக்கொண்டு பிற கட்சிகளிடம் நீங்க பேசிக்கொண்டு அதுக்கப்புறம் விலைக்கு சென்றிருக்கீங்க. நீங்க அப்பயே அடிச்சாங்கன்னு வந்து சொல்ல முடியாது தானே? நீங்க அடிச்சாங்கன்னு பயந்துகிட்டு போய் விலகி ஒரு கட்சி அனுப்புறது, நீங்க ஆட்சி கையாளறதுக்கும் ஒரு நாட்டு ஆளுக்கும் தகுதியே இல்லையே உங்களுக்கு. மிச்சம் சாப்பிட மட்டும் தகுதி இருக்கு உங்களுக்கு. அப்போ ஒரு பெண்ணாக, ஒரு பெண்ணாக வந்து 33 காலமாக அம்மாவோட நாட்சி இருந்து கூடவே நின்று அவர்களுக்குள்ள செயல்பாடுகளை செய்து கொடுத்து சிறை தண்டனை அணிவித்து செய்து அவங்களுக்கு ஒரு பெண்ணாக இருந்து இவ்வளவு பண்ணவங்க ஏன் ஒரு நாட்டாள தகுதி இல்லையா? என்ன யோசிக்க வேண்டிய விஷயம். இதுமே எப்படி ஆளுநர் வந்து பதில் சொல்லுவாரா? ஆளுநருக்கு என்ன கடிதத்துல என்ன சொல்லியிருந்தீங்க? 1 கிலோ மிச்சர் பாயிட்டு வரும்னு சொன்னீங்களா, இல்ல 1/2 கிலோ மிச்சர் பாயிட்டு வரும்னு சொன்னீங்களா? 1 கிலோ வேணும்னு சொன்னேன். 1 கிலோ மிச்சர் தின்னுட்டே காலத்தை ஓட்டலான்னு முடிவு பண்ணீங்க. இப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்ப நீங்க நெத்தியில போட்டிருக்க பட்டை மாதிரி பட்டை போட்டுருவீங்க. அப்போ உங்க பின்னணியில வந்து பாஜக, காங்கிரஸ் யாருமே இல்ல? கண்டிப்பா இல்ல. நான் கேக்குறது வந்து பட்டறையில ஜனநாயக கட்சி அவங்க ஒண்ணு, இன்னொன்னு காடுமேடு வரைக்கும் கழக கட்சி, அவங்களாம் வருவாங்களா வர மாட்டாங்களா? அவங்களோட கூட்டணி இல்லை உங்களுக்கு? கூட்டணி இல்ல. இப்போ பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிறீங்க, திமுகவோடையும் இல்லை, திருட்டு முன்னேற்ற கழகத்தோடையும் உங்கள்ட்ட இல்லை. சரி, அப்புறம் எப்படி மக்கள் சொல்றாங்க? இல்ல உங்க அங்க திமுக வீட்ல இருந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, நாங்க வந்து பன்னீர்செல்வருக்கு ஆதரவு தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதை என்ன நினைக்கிறீங்க? திமுக எனக்கு எதுவும் செய்தி இல்லை, உங்கள்கிட்ட சொன்னதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. எனக்கு செய்தி வந்தா நான் ஆதரிக்க மாட்டீங்க. அப்புறம் எப்படி நீங்க ஒரு மெஜாரிட்டியே இல்லாம நீங்க ஆட்சியில ஒரு முதல்வர் பொறுப்பு வகிப்பீங்க? எனக்கு கொடுத்து பாருங்க, எனக்கு திறமை இருக்கு. அப்ப அதுக்கே கட்டாயப்படுத்தி இது பண்ண வச்சிங்க. நான் பட்டு தானே இருந்தேன். என்னைய நீங்க சும்மாதான் இருக்கிறீங்க. அதுதான் தமிழ்நாட்டோட எல்லா மக்களோடும் கேள்வி, நீங்க சும்மாவே இருக்கீங்க அப்படின்ட்டு. இப்போ RSSல உடனே அதுக்கு நீங்க வந்து உடனே பாஜகவுக்கு அனுமதி கொடுத்து வழங்கியிருக்கீங்க. இது பாஜக உள்நுழைய திட்டம் இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க தான் பண்ணீங்க, அது எப்படி உங்களுக்கு தெரியாது? மெரினாவில் நடந்த இளைஞர்களுக்கு கடைசி ஒரு நாள்ல கலவரத்தை உண்டாக்குனீங்க. அதுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டுக்கான இது நீங்க தனியா தான் போய் இது பண்ணீங்க. அப்பயே உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு ஆதரவு இல்லைன்னு? அப்ப நீங்க சொல்லியிருக்க வேண்டியதுதானே? எங்க தனியா போய் பண்ணோம்? நீங்க ஜல்லிக்கட்டுக்கு பிரச்சனை பார்க்கும் போது பிரதமர் பார்க்கும்போது நீங்க தனியா ஆளா தானே போய் பாத்தீங்க? தனியா ஆளா போலயே, ஒரு 10 பேர்ல போனோம். 10 பேர் தான் போனீங்க. அந்த 10 பேர் தான் உங்க கூட இருக்காங்களா? ஆமா. அவருக்கு எல்லாம் எவ்வளவு விலை பேசுனீர்கள்? விலை பேசவே இல்லை. விலை பேசல. உங்க ஓசியில தான் வந்து நிக்கிறாங்க. ஆமா. எப்பதான் பணம் கிடைக்கும்? மிச்சருக்காக தான் வராங்க. மிச்சரோட தான் வராங்க. நேயர்களே, இவ்வளவு நேரம் நம்ம பிபிஎஸ் ஐயாவோட அவரோட பகிர்ந்து கொண்ட நம்மளோட கேள்விக்கு அவர் நல்லா பதில் சொன்னாரு. கூடவே மிச்சர் சாப்பிட்டு இருக்காரு. பார்ப்போம். நம்ம வந்து எப்போதுமே பெரியவர்கள ஒரு உழைப்பால் முன்ன வந்த அம்மாவையோ சின்னம்மாவையோ நம்ம பேசக்கூடாது. இது என்னன்னா குறிப்பிட்டு இந்த சமூக வலைதளங்களில் இழிவுபடுத்தி பண்றாங்களே, அவங்களுக்காக ஒரு பாடமாக இருக்கிறதுனா இந்த ஒரு யார் மனதையும் புண்படுத்துறதாகவும் இல்லை, யாரையும் தாழ்த்தி பேசுறதால அவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறத நான் பேசியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரத்தை வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்தது முன்னேறி தான் வந்தாங்க, தப்பே கிடையாது. பல பேர் வந்து பல பெண்களை கல்யாணம் பண்ணி அங்கங்கே இருந்துட்டு ஒரு குடும்பமே ஆட்சி பண்ணுற அளவுக்குலாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் கேள்வி கேட்காத மக்கள்
உழைப்பால முன்னேறி ஒரு அம்மா மூலியமா வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆட்சி கையாளுற தகுதியோட இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நீங்க ஏன் இப்படிலாம் அசிங்கப்படுத்துறீங்கன்னு தெரியல. தயவுசெய்து இதை பண்ணாதீங்க. இதுக்காக தான் நாங்கள் வந்து முயற்சி எடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஐயாவோட லாஸ்ட் அவரோட சின்ன வாதம். சரி விடுங்க. அவர் வந்து ஊமசாமி பேச மாட்டாரு. முடிக்கலாம்.